Very happy morning, my dear students. லைஃப்பில் முக்கியமான கட்டத்தில் இருக்கீங்க. ஆல் த பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம்ஸ். ஃபஸ்ட்டு நமக்கு 21 மார்க்ஸ் கேட்குறாங்க இல்லையா? அந்த 21 மார்க்ஸில் கொஸ்டின் டேக் அதை கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த கொஸ்டின் டேக் வந்து 1 மார்க்ஸில் மட்டும் கேட்க மாட்டாங்க. சப்போஸ் ஃபஸ்ட்டு 21 மார்க்கில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக போடலாம். அப்படி இல்லைனா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இதுலேயுமே கேட்பாங்க. ஸ்பாட் த எரரில் கேட்பாங்க, அந்த மாதிரியும் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து ஈஸியாக ஒரு மார்க் நீங்கள் கெயின் பண்ணலாம். இப்போ கொஸ்டின் டேக்னா ஒன்றும் கிடையாது. ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்க ஒரு கொஸ்டின் கேட்போம் இல்லையா? இப்போ வந்து சாப்பிட்டு அப்போ தான் வெளியே வருவோம். சாப்பிட்டியா அப்படின்னு கேட்போம். நீங்கள் சாப்பிட்றத நான் பார்த்துருப்பேன். இருந்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க ஒரு சின்னதாக ஒரு கொஸ்டின் கேட்குறோம் இல்லையா? சாப்பிட்டியா, சாப்பாடு நல்லா இருந்ததா, அந்த மாதிரி கேட்குறோம் இல்லையா? அதே மாதிரி ஸ்கூலுக்கு வந்துட்டுருப்பீங்க, வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா? சும்மா அந்த கன்ஃபர்மேஷனாக ஒரு கொஸ்டின் கேட்போம் இல்லையா? அதுதான் வந்து என்னதுன்னா கொஸ்டின் டேக். இல்லை ஒன்றும் இல்லை, கொஸ்டினை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஹீ ஹீஸ் எ டான்சர். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அவன் ஒரு டான்சர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து வர்பு எதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் தான் எப்பயுமே வர்பு வரும். இப்போ ஈஸ் அப்படிங்கிறது ஆக்சிலரி வர்பு இல்லையா? இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து சப்ஜெக்ட்டு, இது வர்பு, இது வந்து என்னதுன்னா ஆப்ஜெக்ட், இது காம்ப்ளிமெண்ட். சரி, இதுலேயே கூட நீங்கள் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா ஹீ ஈஸ் ஏ டான்சர். இப்போ ஹீ ஹீஸ்ன்னு வரும்போது ஹீ ஈஸ்னா என்னது? சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. இப்போ இந்த சென்டென்ஸ் பக்கத்தில் ஏ டான்சர் போட்டால் தான் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது இல்லையா? இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு மீனிங்கை கொடுக்க வர்றது தான் என்ன தான் காம்ப்ளிமெண்ட். அப்போ இதுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ஸ் என்ன வரும்? எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் சி வரும். ஜஸ்ட்டு இந்த சென்டென்ஸை பார்த்தோன்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகலாம். சப்ஜெக்ட்டு வர்பு, அந்த வர்பு வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ண ஒரு வேர்டு வருது இல்லையா? அந்த வேர்டு தான் என்னதுன்னா காம்ப்ளிமெண்ட். ஓகே, இப்போ வந்து ஹி இஸ் எ டான்சர். இதை பார்க்க எப்படி இருக்குது? பாசிட்டிவ் சென்டென்ஸாக தான் இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக வந்து நாட்டு, நெவரு இந்த மாதிரி வந்தால் ஒரு சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இது எப்படி இருக்குது? பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான் இல்லையா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்தால் நெகட்டிவ் டேக் வரணும். நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்தால் பாசிட்டிவ் டேக் வரணும். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் இதுதான். பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்தால் நெகட்டிவ் டேக் வரணும், நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்தால் பாசிட்டிவ் டேக் வரணும். ஓகேவா? இப்போ இது வந்து நெகட்டிவாக போடணுன்னா ஈஸ் நாட் அப்படி போடுவோம். அந்த ஈஸ் நாட் அப்படிங்கிறத நம்ம எப்படி போடணுன்னா ஈஸ் என் போட்டு இந்த ஓ போடக்கூடாது, இன்ட்டுன்னு போடணும். இந்த மாதிரி இந்த ஓ போடாமல் மேலே ஒரு அப்போஸ்ட்ரோப் போட்டு டீ போடுறோம் இல்லையா? இதுக்கு பேர் என்னென்னா சுருக்கிய வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். கான்ட்ராக்ஷன் ஃபார்ம், சுருக்கிய வடிவம். இப்போ வந்து இஸ் நாட் அப்படின்னா இஸ்ன்ட். ஆம் நாட்னா அரண்ட் வரணும். ஆம் நாட் வந்து அரண்ட். கேன் நாட் அப்படின்னா காண்ட். இந்த மாதிரி வந்து சுருக்கி எழுதுவோம் இல்லையா? இந்த மாதிரி இந்த ஓ போடாமல் ஓக்கு பதில் அப்போஸ்ட்ரோப் போடுறோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் என்னென்னா கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நார்மலாக வர்பு வந்து கொஸ்டின் டேக்கில் எப்படி வந்து சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஈஸ் வந்தால் இஸ்ன்ட், ஆம் வந்தால் அரண்ட், ஆம் இன்ட்டுன்னு வரலாம். எப்படின்னா ஆம் இன்ட்டுன்னு வரலாம், அரண்ட்டுன்னு வரலாம். ரெண்டுத்தில் ஆப்ஷன் எது வேணால் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆர் வந்தால் அரண்ட் தான், டூ வந்தால் டோன்ட், டஸ் வந்தால் டஸ்ன்ட், டிட் வந்தால் டிடன்ட். இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் எல்லாமே வந்து சென்டென்ஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸில் இந்த வேர்பெல்லாம் வந்துச்சு அப்படின்னா வந்து டேகில் வரும்போது இந்த மாதிரி மாறும். வாஸ்னா வாசன்ட், வேர்னா வேரண்ட், ஹேஸ்ன்ட், ஹேவ்ன்ட், ஹேடின்ட், கேன் காண்ட், குட்டின்ட். வில் வந்தால் ஓன்ட்டு வரும். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வில் வந்தால் என்ன வரும்னா ஓன்ட்டு தான் வரும். உட்டு வந்தால் உடின்ட்டு, ஷேல்னா ஷுட்டின்ட்டு, ஷுட்டு வந்தால் ஷூட்டின்ட்டு, மஸ்ட் வந்தால் மஸ்டின்ட்டு, அந்த மாதிரி வரும். இப்போ தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்கணும். தேர் குட் ஃப்ரெண்ட்ஸ்னால் சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக தான். தேர் குட் ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம் நல்ல விஷயம் தான் இல்லையா? பாசிட்டிவில் தான் இருக்குது. இதில் நெகட்டிவாக சொல்கிற மாதிரி எதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ தே அப்படிங்கிறது என்னது? சப்ஜெக்ட்டு, வர்பு, இது என்னது? காம்ப்ளிமெண்ட் இல்லையா? அப்போ வர்பு என்னது? ஆரா. அப்போ நம்ம இதுக்கு டேக் எழுதணுன்னா எப்படி எழுதணுன்னா ஆர் என் அரண்ட், தே வந்து தே அப்படி தான் வரும்.
அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா வந்து இதுதான் என்னதுன்னா கொஸ்டின் டேக். நார்மலாக கொஸ்டின் டேக்கில் எது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸு நான் கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சோம் ஈஸியாக டான்ஸ்னால் இது பாசிட்டிவ் அப்படின்னு. அப்போ இது இல்லாமல் வந்து வேறு மாதிரியும் வரலாம், வேறு மாதிரி வேர்ட்ஸ் வந்தாலும். இப்போ நாட்டு நெவர் வந்தால் நெகட்டிவ் சொல்கிறோம் இல்லையா, அது இல்லாமல் வேறு எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் வந்தால் நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, ரேர்லி, பேர்லி, seldom, until, little, few, forbid, no sooner, nothing, nobody. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு சென்டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். 12th லெவல் 10th லெவல் அப்படின்னும் போது நார்மலாக கேட்டு நார்மலாக வர சான்ஸ். ஆனால் 12th லெவல் வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த வேர்ட்ஸை வச்சு கேட்கறதுக்கும் உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வேர்ட்ஸை கொஞ்சம் மெமரி கூட பண்ணி வச்சுருக்கேன். இந்த வேர்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் தான். இதில் என்னென்னா எ லிட்டில், எ ஃபியூ, இந்த 2 வேர்டு ஒரு இதில் வந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். அது வந்து என்னென்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்போ நீங்கள் நெகட்டிவ் டேக் போடணும். ஆனால் வெறும் லிட்டில் வெறும் ஃபியூ வந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து என்னென்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். அதுக்கு நீங்கள் பாசிட்டிவ் டேக் தான் போடணும். இப்போ வந்து ஆர்த்திகா ஹார்ட்லி ஸ்போக் ஹிந்தி. நார்மலாக இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்கும், ஆர்த்திகா ஹார்ட்லி ஸ்போக் ஹிந்தி. இது வந்து நார்மலான ஒரு சென்டென்ஸ். பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தெரியும், இதில் நாட் இல்லை நெவர் இல்லை, இது நெகட்டிவ் சென்டென்ஸ் தானே, பாசிட்டிவ் டேக் போடணும் அப்படின்னு தோணும். பட் அப்படி கிடையாது. ஹார்ட்லி இருந்தால் இது என்னது நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ கேர்ள் நேம் வந்திருக்கு. அப்போ நார்மலாக வந்து கேர்ள் நேம் வந்தால் ப்ரொனவுன் போடணும் இல்லையா. இப்போ ப்ரொனவுன் என்னது இன்ஸ்டீட் ஆஃப் நவுன். ப்ரொனவுன் என்னது இன்ஸ்டீட் ஆஃப் நவுன். இப்போ ஒரு பொண்ணு தூரமாக போயிட்டுருக்காள்னா அவள் இவள், பாய் போயிட்டுருக்கான்னா அவன் இவன், அந்த மாதிரி சொல்லணும் இல்லையா. அப்போ ப்ரொனவுன் அப்படின்னா இன்ஸ்டீட் ஆஃப் நவுன், நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது. இப்போ கார்த்திக், செல்வா இந்த மாதிரி பாய்ஸ் நேம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஹீல போடுவோம். திவ்யா, கீதா இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணுவோம் ஷீல போடுவோம். ப்ரொனவுன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இன்ஸ்டீட் ஆஃப் நவுன். நவுனுக்கு பதிலாக ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணது தான் வந்து ப்ரொனவுன். யூ வந்தால் யூ தான் ப்ரொனவுன், ஐ வந்தால் ஐ தான், வீக்கு வி தான், தேக்கு தே தான். இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நிறைய பேர் மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா தே வரும். ஸோ வந்து ப்ரொனவுனை பார்த்துக்கோங்க. பாய் நேம் வந்தால் ப்ரொனவுன் ஹீ போடணும், கேர்ள் நேம் வந்தால் ஷீ போடணும். யூ வந்தால் யூ தான், ஐ வந்தால் ஐ தான், வி வந்தால் வி தான், தே வந்தால் தே தான். நிறைய மெம்பர்ஸ் வந்தாங்கன்னா தே அந்த மாதிரி வரும் இல்லையா. அப்போ இப்போ ஆர்த்திகா ஹார்ட்லி ஸ்போக் ஹிந்தி. நார்மலாக கொஸ்டின் டேக் எப்படி போடுவோம், ஃபஸ்ட்டு வந்து எது வந்து நமக்கு வர்புன்னு பார்ப்போம். இங்கே வர்பு எதுனா இதுதான் வர்பு இல்லையா. வர்பு எந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஸ்போக்குன்னு இருக்குது. இப்போ ஸ்பீக்குன்னு வந்தால் டூ ப்ளஸ் ஸ்பீக் இல்லையா. ஸ்போக்குன்னு வந்தால் டிட் ப்ளஸ் ஸ்பீக். அப்போ இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. எதில் இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ நம்ம எழுதும்போது டேகை எதில் எழுதணும்னா ஆர்த்திகா ஹார்ட்லி ஸ்போக் ஹிந்தி. ஹார்ட்லிங்கிறது அப்போ நெகட்டிவ் சென்டென்ஸில் இருக்குது. இந்த நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு நம்ம டேகை எதில் எழுதணும்னா பாசிட்டிவில் தான் எழுதணும் இல்லையா. அப்போ வர்பை பார்க்கணும், வர்பு எதில் இருக்குது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ டிட், சென்டென்ஸ் நெகட்டிவில் இருக்கிறதுனால பாசிட்டிவ் போடுறோம். டிட் ஷீ, லாஸ்ட்டில் கொஸ்டின் மார்க் கண்டிப்பாக இருக்கணும். அவ்வளோதான் ஆன்சர். ஸோ 12th லெவல் அப்படின்னும் போது இந்த மாதிரி வேர்ட்ஸை கொடுத்துட்டு கூட உங்களுக்கு என்ன பண்ணலாம் கேட்கலாம். ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக வந்து இப்போ நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, ஐ ஏட் அண்ட் ஆப்பிள் இந்த மாதிரி எழுதும். ஃபஸ்ட்டு இதுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் என்ன வரும், சப்ஜெக்டு, வர்பு. வெறும் ஐ ஏட்டுனாலுமே உனக்கு மீனிங் தரும். ஐ ஏட் பக்கத்தில் எது வந்தாலும் மீனிங் எக்ஸ்ட்ரா மீனிங் தான் தரும் இல்லையா. அண்ட் ஆப்பிள் வரும்போது அந்த ஆப்ஜெக்ட் தான் வரும் சரியா. இப்போ பேர்ட்ஸ் ஃப்ளை இது மாதிரி வந்து சப்ஜெக்டு வர்பு, இது பக்கத்தில் எது வேணால் வரலாம் இல்லையா. இப்போ வந்து ஐ ஏட் அண்ட் ஆப்பிள் அப்படி இருக்குது. அப்போ ஐ ஏட் அண்ட் ஆப்பிள் இந்த மாதிரி வரும்போது ஏட் இருக்குல்ல, இது வந்து ஈட் அப்படின்னா நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்.
டூ ப்ளஸ் ஈட். ஏட் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், டிட் ப்ளஸ் ஈட் வரும். அப்போ இதுக்கு டேக் எப்படி வரும்? ஐ ஏட் அண்ட் ஆப்பிளுங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருக்குது. அப்போ டேக் எப்படி வரும்? டிடின்ட் ஐ. அவ்வளோதான். இந்த மாதிரி வரும் இல்லையா? இப்போ இது பார்த்தாச்சு. இப்போ நாம் இதையும் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரொனவுன் எப்படி வரும்னு பார்த்தாச்சு. இதில் வந்து மாடல் வர்பு சென்டென்ஸ் பாசிட்டிவ்க்கு தான் நெகட்டிவில் போடுறோன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, அதே நெகட்டிவ் சென்டென்ஸில் இன்னொரு இது, தே நெவர் ஒர்க்டு ஹார்டு. நெவர் அப்படின் போது என்னது? நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம என்ன பண்ணோம்? பாசிட்டிவ் டாக் தான் பண்ணோம். இங்கே பாருங்கள், ஒர்க்குடுன்னு இருக்கா, வர்பு இதுதான். இப்போ ஒர்க் அப்படின்னா டூ ப்ளஸ் ஒர்க்கு. ஒர்க்குடுன்னும் போது டிட் ப்ளஸ் ஒர்க்குடு. ஒர்க், டிட் ப்ளஸ் ஒர்க். அப்போ ஒர்க்குடுன்னு போது நமக்கு பாசிட்டிவ் இது சென்டென்ஸே பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. பாஸ்ட் டென்ஸ்னும் போது நமக்கு டிட்டு தான் வரும் இல்லையா? அப்போ சென்டென்ஸ் வந்து தே நெவர். நெவர் அப்படின்னும் போது நமக்கு என்னது? சென்டென்ஸ் நெகட்டிவ் இருக்குது. அப்போ நம்ம எதில் போடணும்? பாசிட்டிவ் டாக்கில் தான் போடணும். அப்போ ஒர்க்குடு ஈக்குவல் டு டிட்டு ப்ளஸ் ஒர்க்கு. அப்போ ப்ரொனவுன் என்ன வரும்? தேக்கு தே தான் வரும் இல்லையா? அப்போ டிட் தே தான் ஆன்சர். நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தது, அதனால் நான் பாசிட்டிவ் டேக் போட்டேன். ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்னா டிட் ப்ளஸ் தே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த நோபடி, நத்திங், ஃபார்பெட், ஃபியூ, லிட்டில் இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு. நோபடி இஸ் குட் ஹியர். இப்போ நோபடின்னு சொன்னால் அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். நோபடிங்கிறது யாரோ ஒருத்தர், யாருமே இங்கே நல்லவங்க கிடையாது. அப்போ நமக்கு சென்டென்ஸ் எதில் இருக்குது? நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ நம்ம டேக் எதில் போடணும்? பாசிட்டிவில் தான் போடணும் இல்லையா? நோபடி அப்படிங்கிறது யாராக வேணா இருக்கலாம், ஆண்கள் இருக்கலாம், பெண்கள் இருக்கலாம், அவர்களாக இருக்கலாம். அப்போ நமக்கு வந்து டேக் எதில் வரும்னா யாராக வேணா இருக்கலாம். நம்ம வந்து ப்ளூரல் ஃபார்ம் வந்தது இல்லையா? அப்போ ஆர் தே, ஆர் தே. சென்டென்ஸ் நெகட்டிவில் வந்ததுனால நான் பாசிட்டிவ் டேக் போட்டேன். ஹீ பிளேஸ் த கிட்டார். இந்த இடத்துல பாருங்கள், ஹீ பிளேஸ். சம்டைம்ஸ் இது வந்து ஸ்பாட் த எரரில் வரும், வெறும் ஹீ ப்ளே த கிட்டார். பிளேஸ்ன்னு நம்ம எதுக்கு போகிறோம்? ஒரு சென்டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலர் இருந்தால், இப்போ வந்து நார்மலாக சொல்கிறோம், ஐ அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன், நான், என்னை பற்றி நான் சொல்கிறேன். யூ அப்படின்னா எனக்கு எதிரில் இருக்க உங்களை பற்றி சொல்கிறேன், செகண்ட் பர்சன். அப்போ எது வந்தால் வந்து இதுன்னா ஹீ, ஷீ, இட்டு, இது மூணுமே வந்தால் தேர்ட் பர்சன் சிங்குலர். ஹீ, ஷீ, இட்டு வந்தால் தேர்ட் பர்சன் சிங்குலர். இந்த ஹீ, ஷீ, இட்டு பக்கத்தில் ஒரு வர்பு வந்தால் கண்டிப்பாக அந்த வர்பு கூட எஸ் வரணும். இதுவுமே உங்களுக்கு ஸ்பாட் த எரரில் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸில். ஹீ ப்ளே த கிட்டார்னா ஹீ ப்ளே, ப்ளே அப்படின்னா தேர்ட் பர்சன் இல்லையா? தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தால் வர்பு பக்கத்தில் கண்டிப்பாக எஸ் வரும். தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தால் வர்பு பக்கத்தில் கண்டிப்பாக எஸ் வரணும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த சென்டென்ஸை வச்சு இன்னொன்று என்னென்னா, த கிட்டார். எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தாலுமே சரி, எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், இப்போ வந்து வயலின், வீணா, கீபோர்ட், இந்த மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எது வந்தாலும் அது முன்னாடி த தான் வரணும். இது வந்து உங்களுக்கு ஆர்டிகல்ஸில் யூஸ் ஆகும், இல்லை ஸ்பாட் த எரரில் யூஸ் ஆகும். எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தாலும் இது பக்கத்தில் இதுக்கு முன்னாடி என்ன வரணும்? த தான் வரணும். ஓகே, கான்செப்ட் போயிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ளே. ப்ளே அப்படிங்கிறது டூ ப்ளஸ் ப்ளே. ப்ளேட் அப்படின்னா டிட் ப்ளஸ் ப்ளே. பாஸ்ட். ப்ளேஸ் அப்படின்னும் போது எஸ் வருதா? நல்லா பார்த்துக்கோங்க, எஸ் வருதா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டஸ் ப்ளஸ் ப்ளே, டஸ் ப்ளஸ் ப்ளே அந்த மாதிரி வரும், எஸ்ன்னு வரதுனால. அப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நெகட்டிவ் டேக் போடணும் இல்லையா? நல்லா பாருங்கள், ப்ளே வந்தால் வெறும் டூ, ப்ளேடுன்னு வந்தால் டிட்டு, ப்ளேஸ்னால் டஸ் ப்ளஸ் ப்ளே. சரியா? அப்போ டசன்ட் ஹீ, டசன்ட் ஹீ. ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஆர்டர் போடுறது, அட்வைஸ் பண்ணுறது, ரிக்வஸ்ட் பண்ணுறது, இன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாமே இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வரும். அப்போ இந்த மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்தால் கொஸ்டின் டேக் எப்படி வரும்னு பார்க்கலாம். சரியா? இந்த மாதிரி கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. 12th லெவலுன்னும் போது நீங்கள் எல்லா விதமாகவும் ரெடி ஆகிட்டு போகிறது நல்லது. ஓகேவா? இப்போ வில் யூ, நார்மலாக வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறதுனா ப்ளீஸ் அப்படின்னு கேட்போம், ஆமாம் தானே? அட்வைஸ் பண்ணுறதுன்னா ஓகே அப்படின்னு சொல்லுவோம், இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? இந்த 4 இதுலேயுமே இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் நமக்கு வரும். இப்போ வந்து நார்மலாக க்ளோஸ் த டோர் அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் டாக் எப்படி போடுவீங்க? க்ளோஸ் த டோர்னால் ஒரு ஆர்டர் போடுறோம், அப்போ என்ன வரும்னா கொஸ்டின் டாக் வில் யூ வரும். நார்மலாக இந்த சென்டென்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்டாலும் கேட்பாங்க. ப்ளீஸ் பாஸ் த பென்னுன்னா ப்ளீஸ்னா ரிக்வஸ்ட்டாக கேட்குறோம், அப்போ என்ன சொல்லுவோம்? வில் யூ. ஸ்டே எ லிட்டில் லாங்கர், லிட்டில்
லிட்டில் அப்படிங்கிறது என்னது? நெகட்டிவ் சென்டென்ஸ். ஏன் லிட்டில் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ். வெறும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, வெறும் லிட்டில் வந்தால் நெகட்டிவ், ஏன் லிட்டில் வந்தால் என்னது? பாசிட்டிவ். அப்போ ஸ்டே ஏ லிட்டில் லாங்கர் அப்படின்னா ஏன் லிட்டில் என்னும்போது எதில் வருது? பாசிட்டிவில் தான் வருது இல்லையா? அப்போ எதில் போடணும் நீங்கன்னா நெகட்டிவில் தான் போடணும். ஓன்ட் யூ. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா வந்து ஓன்ட் யூ. பிரிங் த புக்கு, அந்த புக்கை கொஞ்சம் எடுத்துகிட்டு வா அப்படின்னா உட் யூ. ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. எல்லாத்தையுமே ரெடி ஆகிட்டு போங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெகட்டிவில் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்தால் பாசிட்டிவில் வரும். இப்போ டோன்ட் பி லேட். இம்பரேட்டிவ் சென்டென்ஸே நெகட்டிவில் இருந்தால் டோன்ட் பி லேட், நீ லேட்டாலாம் வரக்கூடாது அப்படின்னா சென்டென்ஸ் நெகட்டிவில் இருக்குது. அப்போ இது எதில் வரும்னா வில் யூ, அந்த மாதிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்டெஃபினைட் ப்ரோனவுன்னா யாரோடய மென்ஷன் பண்ணாமல் யாராக வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து அவனாக இருக்கலாம், அவளாக இருக்கலாம், அவர்களாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இன்டெஃபினைட் ப்ரோனவுன். இப்போ எவ்ரி ஒன், எவ்ரிபடி, சம் ஒன், சம்படி, எனி ஒன், எனிபடி, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா வந்து யாரையோ ஒருத்தரை சொல்கிறோம். அப்போ நமக்கு ப்ரோனவுன் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்? தே அப்படிங்கிற ப்ரோனவுன் தான் யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல வந்து ஹீயா, ஷியா, ஐயா அந்த மாதிரிலாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம், தே தான் யூஸ் பண்ணணும். இப்போ எவ்ரி ஒன் இஸ் ரெடினா எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. அப்போ என்ன வரும்னா, நான் என்ன சொன்னேன், எல்லாரும் அப்படின்னும் போது தே தான் வரும், ப்ளூரல் ஃபார்ம். இப்போ ஈஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் சிங்குலர் வர்பு, ஆர் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ளூரல் வர்பு இல்லையா? அப்போ அரண்ட் தே. நோபடி கால்டுன்னும் போது உங்களுக்கு என்ன வருது? இது பாஸ்ட் டென்ஸில் வருது இல்லையா? அப்போ டிட் தே. நோபடின் போது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ டேக்கை வந்து எதில் போடுறோம்? பாசிட்டிவில் போடுறோம். இப்போ சம்திங், நத்திங், எவ்ரிதிங், சம்திங், நத்திங், எவ்ரிதிங் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து என்ன வரும்னா நத்திங் அப்படின்னும் போது நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ டேக் எதில் போடணும்? இஸ் இட். சம்திங், நத்திங், எவ்ரிதிங் வந்தால் உங்களுக்கு ப்ரோனவுன் எது வரும்னா இட்டு தான் வரும். ப்ரோனவுன் என்ன வரும்? சம்திங், நத்திங், எவ்ரிதிங் வந்தால் இட்டு தான் வரும். அப்போ நத்திங் இஸ் இம்பாசிபிள்னா இஸ் இட். சம்திங் வென்ட் ராங், சம்திங் நெகட்டிவ் சென்டென்ஸ். இது சம்திங் வென்ட் ராங்குன்னும் போது நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா? இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். சம்திங் வென்ட் ராங், ஏதாவது என்ன சொல்கிறது, எல்லாமே ஏதோ ஒன்று தப்பாக நடக்குதுன்னும் போது டிடென்ட் இட். அதே மாதிரி இது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. லெட்டு வந்தால் கண்டிப்பாக ஷால் தான் வரும். லெட்ஸ் கோ ஃபார் வாக், ஷால் வி, இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது பார்த்துக்கோங்க. லெட்டுன்னு வந்தால் ஷால் வரும், அதை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாகவே போடலாம் சரியா? லெட்டுன்னு வந்தால் என்ன வரும்? ஷால் வி. லெட்ஸ் கோ டு த ஸ்கூல், நம்ம ஸ்கூல் போகலாமா? ஷால் வி, இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்க்க லெட்டுன்னு வந்தால் ஷால் வரும் கொஸ்டின் டேக்கில். ஓகே, இது எந்த அளவுக்கு புரிஞ்சதுன்னு சொல்லுங்கள். நான் இதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வச்சு திரும்பவும் வேறு வீடியோ போடுறேன். நான் எந்த அளவுக்கு புரிஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா எனக்கு கேளுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.